ஈரான் அமெரிக்க மோதல், ஹார்முஸ் நீரிணையில் போர் மேகம், அவசர ஆலோசனையில் ரஷ்யா. அமெரிக்காவின் முற்றுகை நடவடிக்கை உலக அமைதி மற்றும் பாதுகாப்பை சீர்குலைக்கும் என்றும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி எச்சரித்துள்ளார். ஈரானிய துறைமுகங்களை அமெரிக்கா முற்றுகையிட்டிருக்கும் நிலையில் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெர்சி லாவ்ரோவுடன் தொலைபேசியில் அவசர ஆலோசனை நடத்தியுள்ளார். அப்போது பாரசீக வளைகுடம் மற்றும் ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் ஆத்திரமூட்டும் நடவடிக்கைகள் உலக அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு ஏற்படக்கூடிய அபாயகரமான விளைவுகள் குறித்து அராக்சி எடுத்துரைத்தார். அதே நேரம் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான பிரச்சினையை தீர்க்க உதவ ரஷ்யா தயாராக இருப்பதாகவும் செர்ஜி லாவ்ரோவ் உறுதியளித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து மீட்டெடுக்க உதவும் அமைதி திட்டத்திற்கு பங்களிக்க தயாராக உள்ள நாடுகளுடன் இணைந்து பிரான்சும் இங்கிலாந்தும் மாநாட்டை நடத்த இருப்பதாக பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே அமெரிக்கா நடவடிக்கை கண்டித்து ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். அமெரிக்காவின் முற்றுகை நடவடிக்கை கடற்கொள்ளைக்கு சமமானது என்றும் குற்றம் சாட்டியுள்ள ஈரான் ராணுவம் அண்டை நாடுகளின் துறைமுகங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் மிரட்டல் விடுத்துள்ளது.